அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கு வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய வித்தியாசமான வாஸ்து சம்பந்தமான சரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் இருக்குது சார், வாஸ்து முறைப்படி வீடு கட்டியிருக்கேன் சார், ஆனால் எங்கள் வீட்லேயும் தென்மேற்கு மூலையில் பார்த்து பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய அமைப்பு மிகச்சரியாக இருக்குது சார், நீங்கள் சொன்ன இடத்துல தான் சரியாக அமைச்சிருக்கோம், ஆனாலும் கூட இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே வந்து கொண்டே இருக்கு சார், அது என்ன காரணம்? வாஸ்து முறைப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை ஒருத்தர் முன் வச்சாரு. அப்போ அந்த கொஸ்டினை நம்ம டைரெக்டாக அவருக்கு சொன்னால் புரியாது, எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையில தான் பெட்ரூம் வைக்கணும், அதுதான் கணவன் மனைவி வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. நம்பர் 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் அந்த அந்த தென்மேற்கு மூலையில் வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி நீங்கள் பெட்ரூம் இல்லை பெட்ரூமுக்குள்ளே அந்த உள் மூலையில் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் பாத்ரூம் டாய்லெட் போடாதீங்க. இது வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி, இது கவனிக்க வேண்டிய 2வது விஷயம். அப்புறம் மூன்றாவது என்னென்னா, நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் சார் ஏசி மாட்டலாமா, ஏசி வைக்கலாமா, பெட்ரூம் குறித்து நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம், தென்மேற்கில் பெட்ரூம் இருக்குது சார், ஆனால் என்னால் கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகச்சரியாக இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஏன் அப்படிங்கிறத கவனித்து பார்க்கும்போது இதை 2 பிரிவாக சொல்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குது சார், குழந்தைகளை நாங்கள் தனியாக தூங்க வைக்க முடியாது, குழந்தைகளை எங்களோட தான் தூங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. இது முக்கியமான ஒரு குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரீசன் சொன்ன நிறைய வீடுகளை நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம நாட்டு நம்ம கலாச்சாரப்படி கல்ச்சர் படி நம்ம குழந்தைகள் எப்போதுமே உங்க குழந்தைகள் உங்கள் அருகில் இருப்பதுதான் வழக்கம். தனியா தூங்க வைக்கிறதோ ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விவரம் தெரியுத வரைக்கும் நீங்க அதை பண்ணலாம். சும்மா ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு வீட்டில் போய் பார்க்குறேன், என் பொண்ணு என் பையன் எல்லாருமே ஒரே ரூமில் தான் சார் வசிப்போன்னு பார்த்தா, அந்த வீட்டில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது, பையனுக்கு 23 வயசு ஆகுது. கேட்டால் ஒற்றுமையோடு வாழணுமா? அந்த அம்மா கிட்ட அவங்க காலையில் போனால் நைட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க சார், பிள்ளைங்க வருவாங்க, நைட்டில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம், அதோட சரி நாங்கள் சாப்பிட்டு தூங்கிடுவோம் சார் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அப்போது கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு சும்மா ஒரு பெட்ரூம் மட்டும் வச்சுருந்தா போதுமா அப்படின்னா, அந்த பெட்ரூம் எதுக்காக அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுதா? ஒரு பெட்ரூம் என்ன பர்பஸுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. சும்மா ஒரு சண்டை வருதுன்னு ஒன்று. நான் ஒரு வீடுகளுக்கு போய் ஒரு வீட்டில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தென்மேற்கு பெட்ரூமில் தான் ஒரு 20 நாள் நீங்கள் கண்டினியூட்டி பண்ணி பாருங்கள், இருந்து பாருங்கள், வசித்து பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, யார் வீட்டிலலாம் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் நீங்கள் அந்த பகல் பொழுதுலேயே தூக்கி போட்டுட்டு இரவு அப்படிங்கிறது நீங்கள் அந்த பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் சார். அப்போ பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் எதுக்காக அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ஒரு 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 உன்னதமான உறவுக்காகவா அப்படின்னா, உறவு மட்டும்தானா அந்த இடத்துல அப்படின்னா இல்லை. நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகவும், நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விஷயங்களை நீங்கள் மாற்றி அதை சொல்லிட்டு திருமணம் ஆன புதுசில் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ அதே போல் அன்றாடம் தினசரி வாழ்க்கையிலையும் இருக்கணும். அது எல்லார் வீட்லேயும் இருக்குமா அப்படின்னா சார் அது பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தாலும் நான் நீங்கள் அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் முடிந்த அளவு
ஒன்றாக இருப்பது தான் நல்லது. கணவர் ஒரு பக்கம் தூங்குறதும், மனைவி பார்த்தா ஒரு பக்கம் தூங்குறதும், குழந்தைகள் பார்த்தா அந்த தென்மேற்கு அறையில் வசிக்கிறதும். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பாதுகாப்புக்காக வைப்பீங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதிப்பாக தெரியல. ஆனால் கணவன் மனைவி ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறம் பிள்ளைங்களை வந்து நமக்கு அருகிலே தூங்க வைப்பது, அது வந்து ஒரு மிக தவறான விஷயம். அப்போது அந்த தென்மேற்கு ரூமில் பெட்ரூம் இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து இனிமேல் யாரும் சொல்லாதீங்க. குழந்தைகள் நீங்கள் விட்டால் போதுன்னு பறந்துருவாங்க. இது உங்களுக்கு புரியலை யாருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முடிந்த அளவு நீங்கள் வந்து கிழக்கில் ஜன்னல் இருக்குது அப்படின்னா அதை பகலில் திறந்து வைங்க. வடக்கில் ஜன்னல் இருக்குன்னா திறந்து வைங்க. இது வந்து பெரிதளவு அந்த சண்டைகள் வராது. குறிப்பாக தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, தென்மேற்கு பெட்ரூம் இருக்குது, பெட்ரூமில் அந்த அட்டாச் பாத்ரூம் சொல்லக்கூடிய விஷயம் தென்கிழக்கு மூலையிலையோ தென்மேற்கு மூலையிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பாதிப்புகள் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரூமே வந்து ஒரு 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 நீட்னஸ் இல்லாமல் ஏதோ வந்து ஒரு ஒரு அமைப்பு அதை 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 வந்து ஒரு நீட்டாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்குறீங்கன்னா அந்த ஹோட்டலுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதை நம்ம வீட்டில் எவ்வாறு ஒரு இயற்கையோட ஒரு பசுமை நிறைந்த ஒரு அழகான ஒரு அமைப்பாக மாற்றி நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் மாறும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கோங்க. அப்போது சும்மா தென்மேற்கு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது சார், அது இருக்கலாமா, இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தான். சரி, ஏதாவது சின்ன சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். அப்போ நீங்கள் அதை நேரில் அழைத்து ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் வந்து தென்மேற்கு மூலையில் வந்து பெட்ரூம் இருக்குது சார், அதனால் என்னால் எங்கள் 2 பேருக்கும் இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா இதை குறித்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை தேடல்கள் ஆரம்பிக்கும். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.